தைப்பூசத்தையொட்டி வடபழனி முருகன் கோவிலில் 2 கிலோமீட்டர் தூர நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைக்கிறார் நமது செய்தியாளர் லிபிகா. தற்போது பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது? சிவரஞ்சனி, தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அதிகாலை 4 மணிக்கு நடை திறந்த நிலையில் தொடர்ச்சியாக விடியற் காலை 1 மணியிலிருந்தே நீண்ட நேரமாக வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரை தற்போது அந்த வரிசை என்பது நின்று கொண்டு இருக்கின்றது. கோவில் நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. முருகருக்கு உகந்த நாளாக தைப்பூசத்தையொட்டி அனைத்து முருகர் கோவில்களிலுமே காலை முதலே வழிபாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் நீண்ட நேரமாக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4 கோயில் இருக்கக்கூடிய அந்த 4 தெருக்களிலுமே பக்தர்களுடைய கூட்டம் என்பதுதான் அலைமோதி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே தைப்பூசத்தை ஒட்டி அதிகப்படியான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வடபழனி முருகன் கோவிலுக்கு வருவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினத்தை ஒட்டி காலை முதலே அதிகப்படியானவர்கள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். கோவில் நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தைப்பூசத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் சென்னை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் இருந்து காவடி எடுத்தால் அதே போன்று பால்குடம், குறிப்பாக அழகு குத்தி பல்வேறு வேண்டுதல்களை நிவர்த்தி செய்வதற்காக பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்து வருகின்றார்கள். இதற்கு ஏற்பாடாக காவல்துறையும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இருப்பினும் 4 இடங்கள்ல உயர் கோபுரங்களானது அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இருந்து வருகிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் மூலமும் அவர்கள் கண்காணித்து வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எந்த ஒரு சிரமமும் இன்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேரம் செல்ல செல்ல அதிகப்படியான பக்தர்கள் தற்போது கோவிலை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிகப்படியான பக்தர்கள் கோவிலை நோக்கி வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே காலை முதல் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடையே கேட்கலாம், எவ்வளவு நேரமா நீங்க லைன்ல நிக்கிறீங்க? நாங்க 6 மணிலிருந்து நிக்கிறோமா. தம்பியை கேளுங்க. எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நேரமா கிரௌட் இருக்கு? எப்படி இருக்கு? நாங்கள் வந்தது 5:30 இருந்து இருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இங்கே இப்போ வந்தாங்களா உள்ள விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் தொடர்ச்சியா இன்னும் நேரம் செல்ல செல்ல அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வயதானவர்களுக்கு என்று தனி வரிசையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. காவடி எடுத்து வருபவர்களுக்கும் தனி வரிசை என்பது ஒதுக்கப்பட்டு அதன் வழியாக உள்ளே பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். சிவரஞ்சனி, இன்று நாள் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் இதே அளவு நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இதேபோல தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா அமைதியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் அங்கு பக்தர்களின் வருகை எவ்வாறு அமைந்திருக்கிறது? சிவரஞ்சனி, தமிழ் கடவுள் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு அதிகமான பக்தர்கள் கூட்டத்துடன் அமைதியாகவும் சுமூகமாகவும் இயல்பாகவும் உற்சாகமாகவும் உணர்ச்சி வயத்தோடும் இந்த பக்தர்களுடைய தைப்பூச விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் அவர்களுடைய வேண்டுதல்களை பாத யாத்திராக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து 4 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கிறார்கள். அந்த அத்தனை மணி நேரம் காத்திருந்து செய்யக்கூடிய தரிசனத்திற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது என்கிறார்கள். காத்திருந்து செய்யக்கூடிய தரிசனம் என்பது மிகுந்த உணர்ச்சி வயத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று பக்தர்கள் பேசுகிறார்கள். இன்று இது தவிர்த்து பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மிகச் சிறப்பாக செய்திருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆமா அக்கா, சாமி பாத்துட்டீங்களா? எப்படி இருந்தது? தரிசனம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சீக்கிரமா சாமி பார்த்துட்டோம். நான் காலைல 7 மணிக்கு வந்தோம். இப்போ 9 மணிக்கு வெளியே வந்துட்டோம் சாமி பார்த்து. முருகனை பார்த்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்போமா நினைச்சு வந்தோன்னு பார்த்துட்டோம்.
நல்லா பார்த்தாங்க, போலீஸ்காரங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நம்ம சீக்கிரமா சாமி கும்பிட்றதுக்கு வழி பண்ணாங்க. நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். பிரதர், நீங்க சாமி பாத்துறீங்களா? எப்படி இருந்தது தரிசனம்? போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. என்னென்னா வரிசையில் ஒரு ஒழுங்குமுறையில் இந்த அறங்காவலர் துறை வந்து நல்லபடியாக இந்த வட்டம் வழி அமைச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. ஈஸியாக சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வர எல்லாரும் சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த 6 படையில் முதல் படை முருகன் வந்து திருப்பரங்குன்றம். அதனால் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு மொழி பண்பாடோட சேர்ந்த கடவுள்னால எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக முருகனை வந்து வழிபடுறாங்க. நல்லபடியாக காவல்துறை பாதுகாப்பு. நண்பர் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. முருகன் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு மொழியோடும் பண்பாட்டோடும் தொடர்புடைய ஒரு கடவுள் அப்படிங்கறதுனால மக்கள் பெரிய அளவுக்கு பெருந்திரளாக வந்து பெரிய ஆர்வத்தோட தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.